Hello students, today's video la நம்ம DPharm first year pharmaceutical chemistry la important structure and uses la part 2 பார்க்குறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோ நம்ம அசிடைல் கோலின் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஏசைக்ளோவர். ஸோ திஸ் இஸ் ஆன்டி வைரல் ட்ரக். ஸோ ஏசைக்ளோவர் அப்படின்னாலே பேசிக் நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா பியூரின் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஏ பியூரின் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பியூரின் ஸ்ட்ரக்சர் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம 6 மெம்பர்ட் ரிங் போடுறோம். ஓகே, ஸோ 6 மெம்பர்ட் ரிங் அண்ட் திஸ் இஸ் 6 மெம்பர்ட் ரிங். அதில் 1லையும் 3லையும் நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம். ஓகே, ஸோ இதுதான் pyrimidine ring. ஸோ pyrimidine ஒரு 5 மெம்பர்ட் இமிடசோல் ஸ்ட்ரக்சர் ஃபியூஸ்ட் ஆகுது. ஸோ அது எப்படி போடணும்னா 5 மெம்பர்ட் ரிங். ஓகே, ஸோ 5 மெம்பர்டில் 1 and 3ல நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இமிடசோல் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஏ pyrimidine ஸ்ட்ரக்சர். ஸோ ரெண்டு ஃபியூஸ்டான இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பியூரின் ஸ்ட்ரக்சர். நம்மளோட ஏசைக்ளோவரில் பேசிக் நியூக்ளியஸாக யார் இருக்கா அப்படின்னா இந்த பியூரின் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் பேசிக் நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா பியூரின் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் நம்மளோட ஐயூபேக் நேமில் லாஸ்ட் எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பரிங் ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3 அண்ட் 6 மெம்பருக்கு நம்பர் கொடுத்து முடிச்சிடணும். ஸோ 4, இது 5, இது 6. ஓகே, இது 6 மெம்பர் ரிங். அடுத்து நம்ம 5 மெம்பருக்கு நம்பர் கொடுக்குறோம். இது 7, இது 8, இது 9. ஓகே, ஸோ 9 ஸ்ட்ரக்சர் 9 ரிங் போட்டிருக்கோம். ஸோ இதில் 1வது ஆட்டம் நைட்ரஜனில் ஹைச் இருக்கிறனால இது 1H கொடுக்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது பியூரின் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இது 1H பியூரின் அப்படின்னு கொடுக்குறோம். தென் 6th போர்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ இதை நம்ம சஃபிக்ஸில் எழுதுகிறோம். ஸோ சஃபிக்ஸில் எழுதும்போது இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம் அப்படின்னா 1. ஸோ அப்போ 6ல் 1 அப்படிங்கிறது நம்ம நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ 1H பியூரின் 6 ஓம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட செகண்ட் போர்ஷனான இதில் NH2 இருக்குது. ஸோ அப்போ NH2க்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அமினோ. 2வது போர்ஷனில் இருக்கிறதுனால 2 அண்ட் NH2க்கு இதில் அமினோ கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட 9th போர்ஷன். ஸோ அந்த 9 நம்ம வெளியே போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் இவ்வளோதையும் நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஸோ இதற்கு கார்பன் ஆட்டம்க்கு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது 1, இது 2ன்னு கொடுக்கும். ஸோ இந்த 2 தான் நம்ம எதில் மென்ஷன் பண்ணுறோம், இந்த 9க்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 2ல் யார் அட்டாச் ஆகிருக்கா, ஒரு OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த OH குரூப்புக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஹைட்ராக்சி. ஓகே, தென் அடுத்து 2 கார்பன் ஆட்டமான இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கோம்னா எத். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம். ஸோ எத் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன். அப்போ இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கோம்னா ஈத்தாக்சி. ஓகே, தென் அடுத்து இந்த CH2க்கு என்ன பேர் அப்படின்னா மெத்தில். ஓகே, ஒரு கார்பன் ஆட்டம். ஸோ அதனால இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், மெத்தில். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பேசிக் நியூக்ளியஸ் பியூரின் இருக்கிறதுனால நம்ம வந்து பியூரினை லாஸ்ட்டாக எழுதுகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸில் ஹைச் இருக்கிறனால 1H போட்டிருக்கோம். இந்த 6th போர்ஷனில் கீட்டோன் குரூப் டபுள் பாண்ட் O இருக்கிறனால 6 ஓன் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 2வது போர்ஷனில் NH2 இருக்கிறனால 2 அமினோ போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து 9th போர்ஷனில் நம்ம இதை 9 வெளியே எடுத்திருக்கோம். இவ்வளோ ஸ்ட்ரக்சரையும் நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம். இதுக்கு நம்ம கார்பன் ஆட்டம்ஸ்க்கு 1, 2 நம்பர் கொடுக்குறோம். ஸோ இந்த 2னால இந்த இடத்துல இந்த 2னால இந்த இடத்துல நம்ம 2 போடுறோம். இங்கே OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது ஹைட்ராக்சி. இங்கே 2 கார்பன் ஆட்டம் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஈத்தாக்சி. CH2க்கு நம்ம என்ன பேர் கொடுக்கோம்னா மெத்தில். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏசைக்ளோவர் அப்படின்னாலே பியூரின் நியூக்ளியஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோணும். ஸோ அப்போ பியூரின் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுடலாம். தென் இதோட யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸுக்கு இது வந்து சிக்கன் பாக்ஸ் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஹெல்த் வைரஸ், ஓகே, அதோட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.